Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 11th November 2022. Overall pre-market information இந்த நிகழ்ச்சி மூலம் ஷேர் பண்றோம். இன்னையோட விவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ், S&P 500 நாஸ்டாக் அமெரிக்க சந்தையானது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தில் முடிந்திருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 3.7%, S&P 500 5.5, நாஸ்டாக் 7.35. இந்த மிகப்பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு வெளியான சிபிஐ நம்பர் சந்தை எதிர்பார்ப்பை விட குறைவாக இருந்தது என்பதும், ஆகவே சந்தையானது தற்போது தங்களை ஒரு இருக்கிற நெகட்டிவ் பொசிஷன்ல இருந்து ரீபொசிஷன் பண்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ்னஸ் அதனால் திரும்பியது என்பதை தாண்டி ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்திருக்கிறது. அதை வச்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொசிஷனை கொஞ்சம் ரீபில்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா யூஎஸோட அந்த ஏற்றத்தை கையில் எடுத்து தொடர்ந்து எல்லா சந்தைகளும் தற்போது ஏர்முகமாக இருக்கிறதா பாக்குறோம். இந்திய சந்தையை பொறுத்த மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நிப்டியானது என்ஜிஎக்ஸ் நிப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது இப்போ பெரிய கேப் அப்பில் துவங்கி இருக்கிறத பாக்குறோம். ஸோ அந்த ஒரு கேப் அப்பில் இந்திய சந்தை துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சஸ்டைன் ஆகுமா அப்படின்றது மீண்டும் ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு தடைநிலை இருக்கிறது, கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது, பார்க்கலாம். நிப்டியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். 17,700 சப்போர்ட் ஆகும், 18,350 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ அந்த 18,350 அந்த ரேஞ்சில தான் சந்தையானது துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்குது. அது சஸ்டைன் ஆகுமான்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ சந்தை ஏறுவதற்கான எல்லா மேக்ரோ ஃபேக்டர்ஸும் சாதகமாக மாறிக்கிறது பார்க்குறோம். ஸோ 10-year பாண்ட் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 3.81%, அதாவது கிட்டத்தட்ட அது 4.15% சரிந்து 3.81% வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருமளவு சரிந்து 108.21, கிட்டத்தட்ட அது 110ல இருந்து இப்போ எங்க வந்தாச்சு 108 கிட்ட வந்திருக்கிறத பார்க்குறோம். பிரண்ட் க்ரூட் பெரிய மாற்றம் இல்லை, $93.96, $1 ஏறி பிடிச்சிருக்கிறத பார்க்குறோம். கோல்டு பிக் ஜம்ப் $1,700 இருந்து $1,752 per ounce ஏறி இருக்கிறத பார்க்கிறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆரும் ஒரு குறுகிய எல்லைக்குள் தற்போது சுழண்டு வருவதை பார்த்துட்டு தான் இருக்கும். 81.65ல இருந்து அது அந்த 81.40, 82 இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் வாங்கவில்லை என்றாலும் கூட 36 கோடி வாங்கியிருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவங்க செல்லிங் சிச்சுவேஷன்ல இருந்து பையிங் சிச்சுவேஷனுக்கு மாறி இருக்கிறது. டிஐஸ் ஒவ்வொரு ஏற்றத்திலும் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதும் ஒரு நிஜம். கேண்டில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு டோஜி மாதிரியான கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதுக்கு முந்தின நாள் ஒரு பியர் கேண்டில் இல்லையா, அந்த பியர் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு கேப் டவுன் இறக்கம். இந்த டோஜி என்ன சொல்லுது, இறக்கத்தை தடுத்து நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு ஒரு கேப் அப். ஸோ டோஜி என்பது அந்த எந்த டைரக்ஷன்ல தோன்றுகிறதோ அந்த அந்த டைரக்ஷனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கேண்டிலாக நம்ம பொதுவாக பார்க்கிறோம். அதுவும் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டோஜி வந்திருக்கு, மேலே ஏறும்போது அது ஏற்றத்தை தடுத்து நிறுத்தியது, இறங்கும் போது வந்திருக்க டோஜி இறக்கத்தை தடுத்து நிறுத்துவதாக பார்க்கிறோம். அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1 month ப்ரோக்ராம், 9 to 11 ஒரு மாத பயிற்சி வகுப்பு. இது டெய்லி ட்ரேட் பண்றவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்குமான ஒரு பயிற்சி வகுப்பு. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குவாங்க விற்பாங்க அப்படின்றத இப்போ படிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு நிஃப்டியை லைவா ட்ரேட் பண்ணி பார்க்குறோம், அனாலிசிஸ். ஸோ இதை அன்னன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இதில் அடையாளம் காணலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.